இன்னைக்கு காலையில பேப்பர் படிச்சேங்க. ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க. சிவகாசியில ஒரு பட்டாசு குடோனு எரிஞ்சு 23 பேர் இறந்து இருக்கிறாங்க. இது எப்போ உண்மையா எனக்கு படிச்சப்போ மனசு அப்படி பதறிச்சுங்க. எனக்கு ரொம்ப என் கண்ணுல இருந்து தண்ணி கூட வந்ததுங்க. இது நான் ஒரு வீடியோக்காக பேசுறேன்னு நினைக்காதீங்க. உண்மையாலுமே இதை நான் சொல்றேன். ஏன்னா எப்போ பாரு இந்த விபத்து நடக்குது. இப்ப ஒரு நாள் 2 நாள் 3 நாள் 1 வருஷம் 2 வருஷம் அப்படின்னா பரவாயில்ல. 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி, வருஷத்துக்கு ஒரு வாட்டி, அந்த மாதிரி எப்போ பாரு எப்போ வெடிக்கும்னு அவங்க உயிருக்கு உத்தரவாதமே இல்லாம வேலை பார்த்துன்னு இருக்காங்க. இதெல்லாம் ஏன் வெடிக்கான அந்த உயிர் காக்குற மாதிரி எதையும் அரசாங்கத்துக்கு பண்ணி தர முடியாதா? எனக்கு தெரியலங்க. நான் கேக்குறேன், பண்ணி தர முடியாதா? எப்போ பாரு 100 பேரு 50 பேரு அவ்வளவு பேர் உயிர் இழக்கிறாங்க. ஒரு உயிர் பிறக்கிறதே ஒரு உயிர் தாங்க. இறந்த பிறகு ஒரு மனிதனோட பிறப்பு 7 பிறப்புனாங்க. பிறப்பு மனிதனோட பிறப்பு. மத்த 6 பிறப்பும் நம்ம எப்படி பிறப்போம்னு தெரியாது. இருக்கிற காலத்துக்கு இந்த பிறப்புக்கான அந்த உயிருங்களை தயவு செய்து பாதுகாத்து கொடுக்கணும்னு வேண்டி வேண்டி நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அந்த 23 பேரு எப்படி துடிச்சு இறந்துருப்பாங்க. நம்மளுக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்குது. அவங்க குடும்பத்துல அவரை நம்பி எத்தனை பேர் இருப்பாங்க. அவங்க ஒய்ஃப் இருக்காங்க, பிள்ளைங்க, பெண் இருக்கலாம், மகன் இருக்கலாம், அம்மா இருக்கலாம், அப்பா இருக்கலாம், தங்கச்சி இருக்கலாம், அண்ணன் இருக்கலாம், தம்பி இருக்கலாம். இப்ப அந்த ஒரு உயிரால எத்தனை பேர் பாதிக்கிறாங்க. இனி வர காலகட்டத்துல இந்த மாதிரி உயிர்கள் இனி அடுத்து இந்த மாதிரி உயிர் பலியை ஏற்படாத அளவுக்கு எந்த அரசாங்கம் நமக்கான பாதுகாப்பு கொடுக்கறாங்களோ அந்த மாதிரியான ஆட்களை நீங்க தேர்ந்தெடுங்க. அப்பதான் நம்மளோட உயிருக்கு பாதுகாப்பு. வாழ்க பாரதம், வளர்க தமிழகம்.